ஓம் சாந்தி. 14/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் அனாதியான உறவு முறை சகோதரர்களினது ஆகும். சரீர வடிவில் நீங்கள் சகோதர சகோதரிகள் என்பதால் நீங்கள் ஒரு பொழுதும் குற்ற பார்வையை கொண்டிருக்க முடியாது. கேள்வி: 8 வெற்றி இரத்தினங்கள் ஆகுபவர்கள் யார்? அவர்களின் பெறுமதி என்ன? பதில்: தங்கள் மனதில் எந்த தவறான எண்ணங்களை கொண்டிராதவர்களும் முற்றிலும் குற்றமற்ற கண்களை உடையவர்களுமே விசேடமான 8 இரத்தினங்கள் ஆகுகின்றார்கள். அவர்கள் தமது கர்மாதீத ஸ்திதியை அடைகின்றார்கள். அவர்களது பெறுமதி மிக அதிகமாகும். அதனாலேயே எவராவது தீய சகுனங்களை அனுபவம் செய்யும் பொழுது 8 இரத்தினங்கள் பதித்த மோதிரம் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அந்த மோதிரத்தை அணிந்தால் தமது சகுனங்கள் அகற்றப்படும் என அவர்கள் நம்புகின்றார்கள். 8 இரத்தினங்கள் ஆகுபவர்கள் சகோதரர்கள் என்ற விழிப்புணர்வில் இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் தொலைநோக்கு புத்தியை கொண்டிருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தைக்கு பிரியமானவர் ஆகுவதற்கு நற்குணங்கள் உடையவர்கள் ஆகுங்கள். நற்குணங்களை நன்றாக கிரகித்து ஒரு மலர் ஆகுங்கள். குறைபாடுகளை அகற்றுங்கள். என்றுமே ஒரு முல்லை போன்று எவரையும் குத்தாதீர்கள். 2. முழுமையாக சித்தி அடைந்து ஒரு புலமை பரிசிலை கோருவதற்கு நீங்கள் எதையுமே நினைவு செய்யாத அத்தகையதொரு ஸ்திதியை உருவாக்குங்கள். உங்களுடைய கண்கள் முற்றிலும் குற்றமற்றவையாக இருக்கட்டும். சதா உங்கள் மீது வியாழ சகுனங்கள் இருக்கட்டும். ஆசீர்வாதம்: உங்கள் பிராமண வாழ்வில் அனைத்து பொக்கிஷங்களையும் தகுதியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் திருப்தி இரத்தினங்களாகவும் சதா சகல பேறுகளை கொண்டிருப்பவர்களாகவும் ஆகுவீர்களாக. பிராமண வாழ்வில் அனைத்திலும் மகத்தான பொக்கிஷம் திருப்தியாக இருப்பதாகும். சகல பேறுகளும் இருக்கும் இடத்தில் திருப்தியும் உள்ளது. திருப்தி உள்ள இடத்தில் அனைத்தும் உள்ளது. திருப்தி இரத்தினங்களாக இருப்பவர்கள் சகல பேறுகளின் சொரூபம் ஆவார்கள். அவர்களுடைய பாடல்: நான் அடைய விரும்பிய அனைத்தையும் அடைந்து விட்டேன். நீங்கள் பெற்ற அனைத்து பொக்கிஷங்களையும் தகுதியான முறையில் பயன்படுத்துவதே சகல பேறுகளும் நிறைந்திருப்பதற்கான வழிமுறையாகும். ஏனெனில் நீங்கள் எந்த அளவிற்கு அந்த பொக்கிஷங்களை தகுதியான முறையில் பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு அவை அதிகரிக்கின்றன. ஸ்லோகம்: புனித அன்னங்கள் எப்பொழுதும் நல்லவை என்ற முத்துக்களையே தெரிவு செய்கின்றன, குறைபாடுகள் என்ற கூழாங்கற்களை அல்ல. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.